கேமரன் கிரீன் எங்க டீமுக்கு தான் விளையாடணும் அப்படின்னு சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் ஆப்ஷன்ல மிகப்பெரிய ட்ரேட் வாரே நடக்க போதா? எஸ் கைஸ், சிஎஸ்கே கேமரன் கிரீன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரை அவங்க டீம்ல எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. பட் ஆல்ரெடி சிஎஸ்கே டாப் ஆர்டர் ஃபுல்லா இருக்கு. இருந்தாலும் கேமரன் கிரீன் இங்க எடுத்துன்னு வந்து எப்படி இதுக்கான சொல்யூஷனை சிஎஸ்கே கண்டுபிடிக்க முடியும்? கேமரன் கிரீன் டு சிஎஸ்கே பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்கு, நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது, இந்த எல்லா ப்ராப்ளம் இருந்தாலும் சிஎஸ்கே கேமரன் கிரீன் எடுத்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் டீடைலா பார்த்துடலாம். அண்ட் கைஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் இவரு தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, யார் இந்த புது மான்ஸ்டர், அண்ட் கண்டிப்பாக இவர் அடுத்த ஒரு எமர்ஜிங் பிளேயராக மாறி நிற்கதா போகிறார் அப்படின்னு சொல்லி ரைனாவே அவருக்கு அவார்டுமே கொடுத்துருக்காரு. யார் இந்த பிளேயர் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் இந்த சிஎஸ்கேயோட புது மான்ஸ்டர்? சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸை தூக்கி சாப்பிட்டு போயிருக்காராமா. சிஎஸ்கே ட்ரையல்ஸை எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணி போட்டிருக்காராமா இவரு. அண்ட் ஈவன் இவர் அடுத்த எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த அவார்ட் ரெய்னா கையாலே வாங்கியிருக்கிறாரு. இவருடைய சிக்ஸர்ஸ் மான்ஸ்டர் சிக்ஸ் ஹீட்டர் ஆகிருக்காரு. இவர் ஒரு சிக்ஸரும் நட்டேருன்னு விட்றாரு. போலிங் சொல்லிருத்தே வேணாம், அங்கேயுமே செம்மையாக கலக்கிறாரு. சிஎஸ்கேக்கு என்ன தேவை, அந்த ஃபினிஷிங், அந்த போலிங் எல்லா ஸ்லாட்ஸுமே இவர் டிக் பண்ணி போடுறாரு. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கைஸ் ஜடேஜாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அப்படின்னு இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் சிஎஸ்கேயோட ட்ரையல்ஸில் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் இல்லைப்பா, இவர் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தேவைப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடி தான் போக போகிறாங்களாமா சிஎஸ்கே. ஜஸ்ட் சிஎஸ்கே மட்டும் இல்லை கைஸ், எக்கச்சக்க டீம்ஸ் இவருக்காக ஆப்ஷனில் பிட்டாக போட போகிறாங்க. அண்ட் நிறைய டீம்ஸ் இவரோட ட்ரையல்ஸுக்குமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருடா இவர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்ஸ் நன் அதர் தென் கைஸ் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் இப்போ ரீசெண்டாக அட்டென்ட் பண்ண பிரசாந்த் வீர். ஸோ இப்போ சில பேருக்கு பிரசாந்த் வீர் யார் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், யூபியை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். இந்த யூபி T20 லீகோடைய எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்கினார். அண்ட் சிஎஸ்கே ட்ரையல்ஸில் செம்மையாக கலக்குனாரா இவர் தான் ஹையஸ்ட் இம்ப்ரெஸ்ட் பிளேயர் பை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காராமா. இவர் தான் சிஎஸ்கே ட்ரையல்ஸில் இவர் தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காராமா பிளேயர்ஸ் வாங்கல. எஸ் கைஸ், இதுதான் பிரசாந்த் வீர் சிஎஸ்கேக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வர போகிறாரு ஜடேஜாக்கு பதிலாக. ஸோ இப்போ நம்ம 1 by 1 அவரோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்த பற்றியுமே பார்த்துலாம். ஆக்சுவலாக T20ஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிகாஸ் யூபி T20ஸில் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்கிறாரு கைஸ் இவர். அண்ட் அடுத்த பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த லோவர் ஆர்டர் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லேக் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு யங்ஸ்டர் இருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே சிஎஸ்கே ஒரு யங்ஸ்டர் தூக்கி வந்து போட்டிருக்காங்க. எஸ் கைஸ், பிரசாந்த் வீர் அவருடைய சிக்ஸர்ஸ் நான் அப்போவே சொன்னேன், லைக் மான்ஸ்டர் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுவுமே ஃபினிஷிங்கில். எஸ் கைஸ், ஃபினிஷிங்கில் ஒரு யங்ஸ்டர் வந்து அடிக்கிறார் அப்படின்னா அவருடைய டேலண்ட் எங்கே இருக்கோ யோசிச்சு பாருங்கள். அதுவுமே பிரசாந்த் வீர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அண்ட் இவருடைய போலிங் ஆல்மோஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இவருமே. அண்ட் ஜடேஜாவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ போலிங்லேயுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடைக்கிறாங்க. ஆக்சுவலாக லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் ரீஸ் இந்த மேட்சையே டர்ன் பண்ணுவாங்க T20 மேட்சஸில். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பிரசாந்த் வீர் கிட்ட நம்ம இந்த வருஷம் கொடுக்க போகிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. மிடில் ஓவர்ஸில் நல்லா போலிங் போடுறாரு. ஸோ எல்லா பாக்ஸுமே இவர் டிக் பண்ணுறாரு கைஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் ஐபிஎல்ல டெபியூவே ஆகல கைஸ் இவர். அதுதான் கைஸ் பெரிய லேகிங். சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்களா அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே இவருக்கான டெபியூ சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது கேஸ் சிஎஸ்கே. பிகாஸ் இந்த மாதிரி தான் ஆயுஷ் மாதிரி இருக்கட்டும், உர்வில் பட்டேலுக்கு இருக்கட்டும், சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாகவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. அண்ட் ஆப்வியஸாக இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்களோட டெபியூஸ்லே. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் வீர் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஜடேஜாவோட ஒரு லாங் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் கைஸ் அதிகமாக தெரியுது. அண்ட் அப்படியே நம்ம பிரசாந்த் வீர் சிஎஸ்கேக்கு தான் அப்படின்னு சொல்லிட முடியாது கைஸ். பிகாஸ் இவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து கண்டிப்பாக எக்கச்சக்க டீம்ஸ் இவருக்கு பிட்டாக போட போகிறாங்க ஆப்ஷனில். பட் ஒரு குட் திங் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட எக்கச்சக்க பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆல் அவுட் பிரசாந்த் வீருக்கு போய் எடுக்கலாம். அண்ட் இவர் நம்ம டீமுக்கு கண்டிப்பாக அந்த கண்டிஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸுக்கு எல்லா பக்கமே பிரசாந்த் வீர் செட் ஆகிறார் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஆல் அவுட் போய் எடுக்கிறதுனா சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜடேஜாவுடைய ஷூஸை பிரசாந்த் வீரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே IPL 2026 ஆப்ஷனில் ஒரு பெரிய பிளேயர் வர போகிறாருப்பா அப்படின்னா அது எல்லாருமே சொல்கிறது கேமரன் கிரீன் அப்படின்னு சொல்லி தான். அண்ட் ஆல்ரெடி நம்ம கிட்ட எக்கச்சக்க பர்ஸுமே இருக்குது. டாப் செகண்ட் பர்ஸ் வச்சுங்கிறதே நாம் தான் ஈவன். ஸோ நாம் கேமரன் கிரீனை எடுக்க முடியுமா?
எடுக்க முடியும். என்ன நம்ம கிட்ட தான் செகண்ட் அதிகமாக பர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஈவன் பி டாக் சொல்கிறாரு. லைக் சிஎஸ்கே 30 to 35 crores கேம்பரின் கிரீனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பி டாக் சொல்லியிருக்கிறாரு. என்ன இவர் சொன்ன மாதிரி சிஎஸ்கே கேம்பரின் கிரீனுக்கு 30 to 35 crores போடணும் அப்படின்னா டெஃபினட்டாக போடக்கூடாது கைஸ். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக சிஎஸ்கே டாப் ஆர்டர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதில் கேம்பரின் கிரீன் எடுத்துகிட்டு வந்து சிஎஸ்கேல ஃபிட் பண்ண முடியாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ் முடியும். பட் எப்போ தலை விளையாட மாட்டார் இல்லை அப்போ தான் கேம்பரின் கிரீனை வெபி நம்பர் 4 விளையாட வச்சு உர்வில் பட்டேல் இப்போ நம்பர் 4 இருக்கார். அவரை ஃபினிஷராக போட்டு இந்த மாதிரி எக்கச்சக்க சேஞ்சஸ் சிஎஸ்கே பண்ணும். பட் சிஎஸ்கே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட்டு தான். பட் சிஎஸ்கே கேம்பரின் கிரீனுக்கு பிட்டை கண்டிப்பாக போட போகிறாங்க. கண்டிப்பாக 25 to 30 crores எடுத்துன்னு போக தான் போகிறாங்க ஆப்ஷனில் கேம்பரின் கிரீனுக்கு சிஎஸ்கே தனியாக. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக நவ் ஆர் நெவர் கைஸ் கண்டிப்பாக கிடைக்க மாட்டார் இப்போ சிஎஸ்கே விட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுக்காகவே சிஎஸ்கே கண்டிப்பாக கேம்பரின் கிரீனுக்கு போவாங்க. மேபி ஏதாச்சும் ஒரு பிளேயரை பெஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டாப் ஆர்டரில் ஏதாச்சும் ஒரு பிளேயரை பெஞ்ச் பண்ணி மேபி கேம்பரினை ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் சிஎஸ்கே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது கைஸ். அண்ட் கேம்பரின் கிரீன் வந்தால் நம்மளுக்கு இந்த மிடில் ஆர்டர் ஃபுல் ஸ்ட்ரென்த்தினாக மாறிடும். பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அண்ட் அ பேட்டர் ஹூ கேன் போல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் கைஸ். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனில் இந்த டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அதில் கேம்பரின் கிரீன் இருக்கார். இது இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஆப்வியஸாக ஃபேன் ஃபேவரேட். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டாப் பிளேயர் வராது அப்படின்னா எந்த ஃபேன் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு பெரிய பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க நெகட்டிவ்ஸ் இருக்குது கைஸ். சிஎஸ்கேட காம்பினேஷனில் செட் ஆக மாட்டார் அண்ட் ஒரு இன்ஜுரி ப்ரோனா தெரியார் இப்போ ரீசெண்ட் டேஸை. அண்ட் இப்போ சிஎஸ்கே எக்ஸாம்பிளுக்கு கேம்பரின் எடுத்துட்டாங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா T20 வேர்ல்ட் கப்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க? பிகாஸ் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கேம்பரின் கிரீனை சிஎஸ்கே எடுத்துன்னு வரணும். ஸோ அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிளேயர் வராமல் வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தேடி அங்கே இங்கே அப்படின்னு சொல்லி சிஎஸ்கேக்கு பிரச்சனை ஆகிறதுனா சான்ஸ் கூட இருக்குது. அண்ட் சிஎஸ்கே இந்த மாதிரி கேம்பரின் கிரீனுக்கு 30-35 crores கொடுத்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக அந்த 30-35 crores ஆக்சுவலாக நம்ம 10 பிளேயரை எடுத்துன்னு வந்துடலாம். அதுவுமே நல்ல டேலண்ட் இருக்கிற பிளேயர்ஸ். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸுமே இருக்குது. பட் சிஎஸ்கேல இந்த நெகட்டிவ்ஸை பாசிட்டிவ்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். பிகாஸ் சிஎஸ்கே நினச்சா மிடில் ஆர்டரில் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் எங்கள் டீம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கேம்பரின் கிரீன் எடுத்துன்னு வந்து ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணிடலாம் கைஸ். பேட்டிங் லிட்டராக அன்பீட்டபிளாக மாறிடும் கேம்பரின் கிரீன் வந்தார் அப்படின்னு சொன்னால். பட் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் ஸ்லாட்டுக்கே நம்ம டீமில் எக்கச்சக்க பை போட்டி இருக்குது கைஸ். அங்கே யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் மெயின் கொஸ்டின் மார்க்காக நிற்குது. இங்கே கேம்பரின் கிரீனும் எடுத்துன்னு வந்து இங்கே இன்னொரு பெரிய காம்படிஷனாக பண்ணுறதுக்கு சிஎஸ்கே மேபி விரும்ப மாட்டாங்க. பட் சிஎஸ்கே கண்டிப்பாக கேம்பரின் கிரீனுக்கு பிட்டாக போட்டு கேகேஆருக்கு ஹை ப்ரைஸுக்கு தூக்கி விடுங்க சிஎஸ்கே. அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த 20 crores உள்ள கிடைக்கவே கூடாது கேம்பரின் கிரீன். பிகாஸ் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே ஒரு பெரிய ட்ரேட் வாரே பண்ண போகிறாங்க கேம்பரின் கிரீனுக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கேஸ் கண்டிப்பாக 100% கேம்பரின் கிரீன் கேகேஆருக்கு போகிறதுனா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அவங்கக்கிட்ட எந்த ஒரு டாப் பிளேயர்ஸும் இல்லை. ஸோ கண்டிப்பாக கேம்பரின் கிரீனுக்கு அவங்க ஆல் அவுட் போக தான் போகிறாங்க. ஸோ சிஎஸ்கே ஏற்றி விடுங்க ஒரு 30-35 crores வரைக்கும் ஏற்றி விடுங்க. பட் சேஃபாக ஏற்றி விடுங்க. அப்போது தான் நம்ம பத்திரனா அண்ட் ஆண்ட்ரே ரசல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பைபேக் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ரைஸை ஏற்றி விடதா போகிறாங்க. கேகேரோட பர்ஸை காலி பண்ணுறதுக்கு சிஎஸ்கே பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ ரேதர் கைஸ் கேம்பரின் கிரீன் டு சிஎஸ்கே சான்சஸ் இன்னும் கூட இருக்குது. சிஎஸ்கே நினச்சா எடுத்துன்னு வருவாங்க கைஸ். அதுதான் நான் இன்னும் வரைக்குமே சொல்லுறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இன்னும் ஹார்ட்லி ஒரு 18 days இருக்குது. ஸோ தெரிஞ்சிடும் கேம்பரின் கிரீன் எங்கே போக போகிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கேம்பரின் கிரீன் சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக கேம்பரின் கிரீன் சிஎஸ்கே டீமில் தேவை கிடையாது. ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயுஷ் மாத்ரே கைஸ் சொன்னல இவர் கண்டிப்பாக கம்பேக் கொடுக்க தான் போகிறார் அப்படின்னு சொல்லி 110 runs ஜஸ்ட் 53 balls ஒரு செம்ம பேட்டிங் கைஸ். அண்ட் ஒரு ரெக்கார்டும் பண்ணி போட்டார். த யங்கெஸ்ட் பேட்டர் டு ஸ்கோர் அண்ட் 100 இன் ஆல் த ஃபார்மேட். ஸோ லிஸ்டேக்காக இருக்கட்டும் T20s இருக்கட்டும் எல்லா பக்கமே மாத்ரே செஞ்சுரி அடிச்சு கலக்கிட்டு இருக்கார் கைஸ். ஒன் ஃபார் த ஃபியூச்சர் மாத்ரே செஞ்சுரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கைஸ் சிவம் தூபேவுமே குறை போடாமல் 31 runs கொடுத்து 3 wickets தூக்கி இருக்காரு கைஸ். 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. போலிங் மட்டும் இல்லை பேட்டிங்கில் செம்ம இம்பாக்ட் கைஸ். 19 balls-க்கு 39 runs கைஸ். செம்மையான பேட்டிங் நம்மளுடைய சிவம் தூபே கிட்ட இருந்துமே. அண்ட் அப்படியே நம்மளுடைய AK-47 கைஸ் 2 விக்கெட்டை தூக்கி இருக்காரு. 26 runs கொடுத்து 4 overs அண்ட் சூப்பர் ஓவரில் 2 for 1 நம்மளுடைய அன்ஷுல் கம்போஜ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கே பிளேயர்ஸோடைய எல்லா பர்ஃபார்மன்ஸ் பற்றி அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ் இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.